எது பிக் பாஸ் ஜூலி டிஎம்கேவின் கைகூலியா? அந்த ஆண்டி நம்ம தலைவரை பத்தி ஏதோ புதுசா கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னு பாத்துட்டு வாங்களேன். நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லு கட்ட காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லு கட்ட காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் எல்லாம் இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இந்த ஆண்டி யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ அக்கா வலிக்குதுக்கான்னு வயிற்றுல கை வச்சு சீனை போட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போனீங்களே பிக் பாஸ் 1ல. லூசுன்னு ஒரு அக்கா தான் இந்த அக்கா, ஜூலி அக்கா இல்ல ஆண்டி. இப்போ சரிங்களா, இந்த ஆண்டி வந்து நம்ம தலைவர் வேலூர்ல பேசினதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இவர் வழக்கம் போல ஒன்றும் பேசல அப்படின்னு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களை யார் பார்க்க சொன்னா? நீங்கள் ஒரு பெரிய கொத்தடிமை, நீங்கள் பெரிய ஒரு 200 ஊப்பின்றது உலகத்துக்கே தெரியும். அதுக்கு ப்ரூஃப் தான் இந்த ஃபோட்டோ. உதயநிதி ஸ்டாலின் சாரு கூட ஒரு ஃபோட்டோ, சேகர் பாபு அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ. உங்கள் ஹஸ்பண்ட் யாருன்றது அது ஒரு தனி கதை, அது ஒரு தனியாக நான் சொல்கிற மக்களை டிஎம் பண்ணுங்க. அக்காவை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஆச்சு, ஃபுல்லாக சொல்லிட்டு போயிடுவோம். அப்புறம் இந்த தலைவர் கரெக்டாக சொன்னார், ஒரு குட்டி கதை சொல்கிறேன்ட்டு. குட்டி கதைனா என்ன? அது ஒரு கதை. அதுக்கு நீங்கள் உடனே வந்து ஜல்லிக்கட்டுக்கு அக்கா தான் வாங்கி கொடுத்த மாதிரி காப்பி ரைட்ஸே இவங்கள்ட்ட தான் இருக்கிற மாதிரி தமிழிச்சி மாதிரி இறங்கி வந்துருக்கீங்க. காப்பி ரைட்ஸே உங்கள்கிட்ட தான் இருக்கா ஜல்லிக்கட்டுக்கு? கதை தான் உங்களுக்கு என்ன தெரியுமில்ல? உங்களுக்கு கதை நான் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சீசன் 1 பிக் பாஸ்ல ஃபுல்லாக கதை தானே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஆனால் ஒன்றுன்னு தெரில, கதைக்கும் ரியாலிட்டிக்கும் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிலன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அவர் தெளிவாக சொன்னார் எங்கள் தலைவர், அது ஒரு குட்டி கதை அப்படின்னு. சரிங்களா, அப்புறம் இன்னொன்று எகத்தாளமும் உனக்குலாம் வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆண்டி. உனையெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பிரபலப்படுத்தணும்னு? நீ பிரபலம் இல்லை ப்ராப்ளம், அதனால தான் இந்த வீடியோவே போடுறேன் நான். சரியா, 50-500 ஆக்கிடாதீங்க உயிரன்னு. இறந்தவங்களை நீ கொச்சப்படுத்தி ஒரு மாதிரி பேசியிருக்க. இதுக்கெல்லாம் உனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். இதுக்கு கூட நீ சமம் இல்லை. இந்த மாதிரி வீடியோ போடுறது, இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோ. உனையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. நீ போட்ட 20 நிமிஷத்தில் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணாங்க, நீ ஒரு டிஎம்கே கொத்தடிமை அப்படின்னு. ஆண்டி இந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஆண்டி. அப்புறம் உட்காந்து பழைய மாதிரி அக்கா வலிக்குது அக்கா அப்படிலாம் சொல்கிறீங்க. 100 கேமராலாம் இல்லை, நீ உன் ஃபோனில் வச்சுருக்க ஒரே கேமரா தான். உனக்கு நீ ஜல்லிக்கட்டு பற்றி பேசல, பசங்க எல்லாம் வாய்க்கட்டு போட்டு விட்டுருவாங்க. வீட்டில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். எலெக்ஷனில் தெரியும் கண்ணே யார் ஜல்லிக்கட்டு காலை, யார் அந்த சின்ன பையனை தலைவர் சொன்ன மாதிரி தெரியும். மக்களே எல்லாரும் சேர்ந்து இந்த ஜூலி காதில் விசில் ஊதி அவங்க அக்கௌண்ட் அன்ஃபாலோ பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.